சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வசந்தி தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தமிழ் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏண்டி இப்படி அடுத்தடுத்து எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்க? வீட்டில் இருக்கிற அந்த வயசான பெரியவங்க சொன்னாங்கன்னு கேட்டு பரீட்சை எழுத போனியே, இப்போ மாமனாருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே அவர் உன் மேலே கோவத்தில் இருக்கார். ஏண்டி இப்படி எல்லாத்தையும் அடுத்தடுத்து இழுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சத்தம் போடவும், இங்கே பாருமா, நீ என்கிட்ட பேசாத, நான் உன்னை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் கேட்கும். இல்லடி, தனம் தான் என்கிட்ட வந்து சொன்னேன், ஏதோ 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்காமே, முதல் மார்க் வாங்கியிருக்காமே, அதை கேட்டு சந்தோஷப்பட முடியல, வருத்தம் தான் பட முடியுது. இப்போ உன் வீட்டுக்கு வேற தெரிஞ்சு போச்சு, இதனால் உனக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு சொல்லித்தான் நானும் உன் அப்பாவும் பயந்து போய் கிடக்கோம். ஏண்டி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி போய் பரீட்சை எழுதிட்டு வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை சத்தம் போடவும், அம்மா உனக்கே தெரியும், இதை அப்பா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டுன்னு இருந்திருந்தாருன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பரீட்சையை நான் எழுதி முடிச்சிருப்பேன், பரீட்சை எழுதி முடித்து கல்யாணமும் பண்ணியிருப்பேன். ஆனால் நான் சொல்கிறத கொஞ்சமாவது நீங்கள் கேட்டிங்களா? இப்போவாது எப்படியோ எனக்கு அம்மாச்சி உதவி பண்ணதுனால நான் பரீட்சை எழுதியிருக்கேன், இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சத்தம் போடவும், ஏண்டி இப்படி புரிஞ்சுக்கிறாம பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா திடீர்னு தமிழுக்கு வாந்தி வருது. தமிழ் பார்த்தா ஃபோனை கீழே வைக்காம போய் வாந்தி எடுக்கவும், ஏய் தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா மலரும் வராங்க. ஏய் தமிழ் என்னாச்சு, ஏன் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மலருடைய குரலை பார்த்தா இங்கே ஃபோனில் கேட்குது. என்னது வாந்தி எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ் என்னாச்சு, தமிழ் உடம்புக்கு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்கவும், இல்லைக்கா நல்லா தான் இருந்தேன், திடீர்னு ஒரு மாதிரி குடலை பிரட்டி வாந்தி வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக தலையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுற்றுது, ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குக்கா, 2 நாளாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஃபோனில் வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் வசந்தி, ஏய் தமிழ் நான் சொல்கிறத கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஃபோனில் சத்தம் போடவும், அம்மா சொல்கிறது கேட்குது, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும்போது, அடியே இரு, என்னமோ இப்போ வாந்தி வருது, ஏதோ தலையெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுற்றுதுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்தி கேட்கவும், எதுவும் உடம்பு ரொம்ப சரியில்லையா, டாக்டர்கிட்ட எல்லாம் போனியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா தாம்மா இருக்கேன், நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒரு 2 நாளாக இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரியே இருக்குது, திடீர்னு வாந்தி வருது, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி தலைக்கு குளித்து எத்தனை நாள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், இப்போ தான் தலையை குளித்தேன், அடுத்து தலைக்கு குளிக்கிற நாள் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் 3 நாளோ தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளோ 3 நாளோ தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வா மருத்துவச்சிக்கிட்ட போய் எதுக்கும் உன்னுடைய கையை பிடிச்சி பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்கிறாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கவும், அடி நான் சொல்கிறத கேளு, நீ மலர்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், மலர் வசந்தி கிட்ட பேசுகிறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மலர் சொல்லவும், மலர் நீ பக்கத்தில் இருக்க, மருத்துவச்சிக்கிட்ட தமிழை கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி பார்க்க சொல்லு, ஏன்னா இவ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாகவே இருக்குது, நல்ல செய்தியாக இருக்கணும்னு தான் நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அவளை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலரும் சொல்லிடுறாங்க. வா தமிழை நம்ம போய் மருத்துவச்சிக்கிட்ட ஒரு 8 பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கூப்பிடவும், அக்கா நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கள் அம்மா தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் வேற ஏன்க்கா, நான் இங்கே இருக்கேன், அவர் அங்கே இருக்கிறாரு, எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை, அப்படி இருக்கும்போது எப்படிக்கா வாந்தி மயக்கம் இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை விட்டமின்ஸ் குறைபாடாக கூட இருக்கலாம், நீங்கள் மருத்துவச்சிக்கிட்ட எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லவும், ஐயோ தமிழ் வா உங்கள் அம்மாவோட ஆசைக்காவது போயிட்டு வந்துடுவோம், நீ சொல்கிறத எனக்கு புரியுது, 2 பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிற நேரத்தில் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைனாலும் உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அப்புறமா கேட்போம், அதனால் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் மலரும் பார்த்தா இங்கே மருத்துவச்சிக்கிட்ட போகிறாங்க. மருத்துவச்சி அம்மா பார்த்து தமிழை பார்த்துட்டு, என்னம்மா தமிழ் இந்த பக்கம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னம்மா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி கேட்குறாங்க. 2 நாளாக வாந்தி வர மாதிரியே இருக்குது, குடலை பிரட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், எங்கே கையை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி
கையை பிடிச்சி பார்க்குறாங்க. இங்கே மருத்துவச்சி முகத்தில் சிரிப்பாக இருக்குது. எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா, நான் சொன்ன போய் இப்போ உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் கேட்கும். ஆமாம், நீ மாசமாக தான் இருக்க, ரெட்டை நாடி துடிக்குது, உன் வயிற்றுல கரு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மருத்துவச்சி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தமிழுக்கு அதிர்ச்சி ஆகுது. இங்கே மலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாவா சொல்லிடுறீங்க, நல்லா பிடிச்சி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், அட ஆமாம்மா, ரெட்டை நாடி துடிக்குது, அப்போ நான் போய் சொன்னேன்னா இப்போ நான் உண்மையை தான் சொல்கிறேன், நீ என்னையை விட்டுட்டு வேறு யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி இந்த பிள்ளை வயிற்றுல கரு வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மருத்துவச்சி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் தமிழுக்கும் மலருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுது. இங்கே பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தமிழை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க.